கர்மா. இந்த கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாதவங்களே கிடையாதுங்க. இந்த கர்மானா என்னங்க? கர்மம்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் கர்மம் தான். இந்த மொபைல் ஃபோனை நம்ம எடுக்கிறோம், இதை கையாளுறோம், இதுவும் செயல்தான். இந்த பேனாவை எடுக்கிறோம், அதை எழுதுகிறோம், அதுவும் செயல்தான். ஒரு பொருளை உடைக்கிறோம், அதுவும் செயல்தான். ஒரு பொருளை சந்தோஷமாக கொண்டாடுறோம், அதுவும் செயல்தான். இப்படி எல்லா செயல்களுக்கும் பின்னாடியும் கர்மா அப்படிங்கிறது இருக்குது. அதில் நல்லது கெட்டது அப்படின்னு 2 விதமான கர்மாக்கள் உண்டு. நல்ல செயல்களை செய்து மற்றவர்களுக்கு பயன்படும்படியான காரியங்களை செய்கிறோம், மற்றவங்க நம்மளால் சந்தோஷப்படுறாங்கன்னா அது நல்ல கர்மா. இல்லை நம்ம நிறைய பொருட்களை சேதம் பண்ணுறோம், நிறைய ஜீவராசிகளுக்கு சேதம் உண்டாக்குறோம், மற்றவர்கள் நம்மளால் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அழுகிறாங்க அப்படின்னா அந்த கர்மா நம்மளுக்கு தீய கர்மா அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது நல்ல கர்மா, மற்றவங்களை துன்பப்படுத்துவது கெட்ட கர்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இன்பம் துன்பம்னு 2 வகை இருக்குல்ல. அந்த இன்பத்தை தருவது நல்ல கர்மா, துன்பத்தை தருவது கெட்ட கர்மா. நமக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு துன்பங்கள் ஏற்படுதோ அதெல்லாம் கெட்ட கர்மா, நம்ம செய்த கர்மாவின் பிரதிபலன் தான். இந்த கர்மா இஸ் பூமரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூமரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அது ஒரு விதமான கருவி. அந்த கருவியை நம்ம தூக்கி எதன் மேலே பிரயோகம் பண்ணுறோமோ அதை அட்டாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கைக்கே வந்துடும். அதுதான் அதே மாதிரி தான் கர்மா. நம்ம எதன் மீது என்ன விதமாக பிரயோகம் பண்ணுறோமோ அது திரும்ப நமக்கே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் கர்மா. அப்படிப்பட்ட அந்த கர்மாவை நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் எப்படி எடுத்துக்கிறோன்னா 3 விதமான கர்மா. அது நான் செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமே என்னை பாதிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய பெற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் என்னை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, என்னுடைய சுய கர்மான்னு 3 விதமான அதை நம்ம என்ன பண்ணுவோம், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இந்த 3 விதமான கர்மாக்களை ஒரு மனிதன் அனுபவிச்சே ஆகணுங்க. அதனால் இந்த கர்மாங்கிறது நிறைய நமக்கு ஒரு குழந்தை சொல்லணுன்னா, ஒரு குழந்தை ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆட்டிசம் சம்பந்தமான பாதிப்புகளை பெறுவதுன்னா அதற்கு முதன்மையான காரணம் யார் தெரியுமா? தாயினுடைய கர்மா தான் அங்கே முதன்மையாக பாதிக்கும். அந்த குழந்தை கருவில் இருக்கும்போது தாயினுடைய மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், எண்ணங்கள், எண்ண ஓட்டத்தினுடைய தன்மைகள் தான், மன அழுத்தங்கள் தான் அந்த குழந்தை அப்படி வளர்வதற்கு, அந்த வளர்ச்சி நிலையை அடைந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம்.